ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஒரு ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, பன்னீர் வச்சுட்டு பாப்கார்ன்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். பன்னீர் வச்சு ஒரு ஸ்டார்டர் தான். அதுக்கு வந்துட்டு ஒரு அரை வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு 2 பல் பூண்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் முதல்ல கையால் நல்லா பசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் ஆக்சுவலாக ரெசிபி படி பச்சை மிளகா ஒன்று வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் பருத்துவாக கொடுக்கறதுனால பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிவிட்டேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பன்னீர் வந்துட்டு நான் துருவி வச்சுருக்கேன், அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதோட வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு பிஞ்ச், அப்புறம் சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். அப்புறம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கலாம். உங்களுக்கு பைண்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மைதா மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா உப்பு அதை மறந்துச்சு. எல்லாம் பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா அது பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா இதுக்கும் கொஞ்சமாக பெப்பர் இதை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு இது கலந்தாச்சு. இங்கே வந்து தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நீளமாக பண்ண போகிறேன். இந்த இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா பன்னீர் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ நீங்கள் பெருசாக பால் மாதிரி பண்ணாலுமே அது வந்துட்டு ஈஸியாக வெந்துடும். வெஜிடபிள்ஸ் வேறு ஏதாவது மஷ்ரூம் அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் தின்னாக பண்ணுங்கள். பன்னீர் வந்துட்டு ஈஸியாக குக் ஆகுதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி நீளமாக தான் பண்ணேன். பட் அது ஃபுல்லாக அது நிற்கலை, கொஞ்சம் உடையிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபிங்கர்ஸையும் ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். சரி அதே பரவாயில்ல, ஏன்னா ஒரு ஃபிங்கரே ரொம்ப பெருசாக இருக்குது. சரி ஹாஃபாக கட் பண்ணால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்குங்கிறதுனால அப்புறம் மாற்றி இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே எண்ணெய் வச்சாச்சு, வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப வந்து அதிகமாக வச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்துட்டு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு பேட்ச் தான் போட்டேன், நான் சாப்பிடல. ஸோ அவங்களுக்கு மட்டும் அது மட்டுமே போதும்ட்டாங்க. அதனால் மீதி இந்த பீசஸ் அப்படியே ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். மறுபடியும் எப்போ வேணுமோ அதை வந்து ஃப்ரை மட்டும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரித்வாவும் நானும் இப்போ மாடிக்கு போகிறோம். பார்த்திங்கன்னா மணி இன்றைக்கி ரித்வாவை மதியம் தூங்கவே வைக்கல. மணி 5:45 இருக்கும்னு நினைக்கிறேன். பா பா போடு போடு, அப்பா வருவாங்க. வா. என்ன அப்பா வந்தோடனே போகலாம், வெயிட்டுங்கிறான். அப்பா வருவாங்கடா குட்டிப்பா. மாடிக்கு வந்து வண்டி எடுத்துட்டோம். இன்னைக்கு ஃபுல்லாக அவ்வளோவா நியூஸே பார்க்கல. இந்த நியூஸ் பார்த்து கடுப்பாகுது. அதனால சரி ஓகேன்னு ஒரு படம் பார்த்தோம் மதியம். அப்படி தான் எங்களுக்கு பொழுது போச்சு. படம் பார்த்தோட தான் கொஞ்சம் மைண்ட் நல்லாயிருக்கு. இப்போ நியூஸே பார்த்துட்ருக்காதீங்க, நீங்களும் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அதை பார்த்தாங்க. நம்ம பாட்டுக்கு அதெல்லாம் மறந்துட்டு ஒரு படம் பார்த்தோம்னா மைண்டு ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸ் ஆகிப்பேன், பீஸ்ஃபுல்லாக இருக்கு.
மாடியில இப்படிதான் டைம் போகுது டெய்லி ஈவினிங் வந்துட்டு எங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறையா பேர் மாடியில பட்டம்லாம் விட்டாங்க. அத பார்த்தோன தான் எங்களுக்கும் கொஞ்சம் ஆசை வந்துச்சு. அத செய்ய சொல்லியிருக்கேன் அவங்கள. செய்றப்ப நான் உங்களுக்கு அதையும் ஒரு விளாகா எடுக்கிறேன். ஏம்மா அம்மா இதான் ஆயிரப்போதும்மா சைக்கிளுக்கு. வந்து 2 பேரும் சைக்கிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அழுத்து அழுத்து. நேத்து சூப்பரா ஓட்டு, நேட்ல அந்த மாதிரி ஓட்டு. நீ அதை ஓட்டு. வெரி குட். ஓடி அழுத்து அழுத்து அழுத்து. ஏ சூப்பரா ஓட்டுறா நிறுத்துவா. அப்பா பிக் சைக்கிள், ரித்வாவும் பிக் சைக்கிள். ஏ ஆக்சுவலா 3 பேரும் கடைசியில சைக்கிள் ஓட்டுனோம். ரித்வா பார்த்தீங்கன்னா, அவனோட சின்ன சைக்கிள், அப்புறம் நான் இந்த ஆரஞ்சு, அவங்க வந்துட்டு அந்த இன்னொரு சைக்கிளு. செம்ம காமெடியா இருந்துச்சு. ரித்வா சீரியஸா செம்மையா என்ஜாய் பண்ணான். நாங்கலாம் ஓட்டுனது வந்துட்டு அவனுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணி அவனும் கொஞ்ச நேரம் ஓட்டுனான். அன்னைக்கு பார்த்து கிம்பல் ட்ரைபாட் எதுவும் மாடிக்கு நான் கொண்டு வரல. அதனால தான் அத ஷூட் பண்ண முடியல. பக்கத்துலலாம் இருக்கிறவங்களாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரில. சரி ஓகே. ஆனா ரித்வா என்ஜாய் பண்ணா அதே எங்களுக்கு போதும். நீங்களாம் இப்படிலாம் விளையாடுவீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இப்போ அந்த சைக்கிள் ஓட்டி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். அது ஒரு 2 ரவுண்டு சுற்றினாலே அவ்வளோதான் போதுங்கிறான். கொஞ்சம் கால் வலிக்கும் போல். இப்படி தான் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஈவினிங்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் என்கேஜ் உங்கள் குழந்தைய எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. அது எனக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சீரியஸா பசங்களை என்கேஜ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான காரியமா இருக்குது. ஓகே. இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். எல்லாரும் வீட்டில் ரொம்ப சேஃபா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.